1 பாக்கியவான். சங்கீதம் 146:5 வசனம் சொல்லுது, யாக்கோபின் தேவன். அந்த தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது ஏன் யாக்கோபின் தேவன்? யோசித்து கொள்ளுங்க. ஆபிரகாமின் தேவன் சொல்லு, ஈசாக்கின் தேவன் சொல்லு, யாக்கோபின் தேவன். ஏன் யாக்கோபின் தேவன் அப்படின்னா, இப்ப யாக்கோபு புறப்படும் பொழுது வெறும் கோலும் கையுமாக போனார். ஆனா திரும்பி வரும்பொழுது 2 பரிவாரங்களோடு வந்தார். வெறுங்கையாய் போன யாக்கோபு திரும்பி வரும் பொழுது சகல செல்வமும் நிறைந்தவராய் இருக்கிறார். அப்ப இதுதான் யாக்கோபின் தேவன். அப்ப யாக்கோபின் தேவன் யாக்கோபை ஆசீர்வதித்தார். யாக்கோபின் தேவன் யாக்கோபோட கூட இருந்தார். தேவனாகிய கர்த்தர் யாக்கோபோட கூட இருந்து யாக்கோபுக்கு தேவையான சகல காரியத்தையுமே சந்தித்தார், சகல காரியத்தையுமே கற்பித்துக் கொடுத்தார், சகல காரியத்திலுமே அவர் ஆசீர்வதித்தார். அவர் 20 ஆண்டு காலங்கள் உழைத்தார். 20 ஆண்டு காலங்களுக்கும் தேவையான அந்த ஊதியத்தை அவர் கையிலிருந்து வாங்கும்படியாக தேவன் சகாயம் செய்தார். அப்ப அந்த நதியை கடுக்கும் பொழுது வெறும் கோலும் கையுமாக போன யாக்கோபு திரும்பி வரும் பொழுது 2 பரிவாரங்களோடு வந்தார். இதுதான் யாக்கோபின் தேவன். அப்ப ஒன்றும் இல்லாம துவங்கின உங்க வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கார். வெறுங்கையாய் துவங்கின உங்களுக்கு 2 பரிவாரங்களை கொடுக்க போதுமா இருக்கார். உங்க கையில இப்ப என்ன இருக்கு? வெறும் கோல் தான் இருக்கு, ஒன்றுமே இல்லை, எதுவும் சாதாரணமான காரியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதை 2 பரிவாரங்களாக தேவன் மாற்ற போதுமான ஆண்டவரா இருக்கார். ஏன்னா உங்களுடைய நம்பிக்கை தேவனாகிய கர்த்தர் மீது இருக்கணும். யாக்கோபுக்கு தேவன் செய்தால் நமக்கு செய்ய மாட்டாரா? யாக்கோபுக்கு ஆண்டவர் வெறும் கோலும் கையுமாக சென்றவனை 2 பரிவாரமாய் திரும்பி வர செய்தால் நமக்கு செய்ய மாட்டாரா? கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்வார். எல்லாவற்றுமே கர்த்தர் உங்களுக்கு செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், நீங்கள் அவரை சார்ந்து கொண்டால் மாத்திரம் போதும், நீங்கள் அவரை பற்றி பிடித்தால் மாத்திரம் போதும். கர்த்தர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அவர் உங்களை நடத்துவார், அவர் உங்களை போஷிப்பார், அவர் உங்களுக்கு எல்லாவற்றுமே செய்தார். வெறுங்கையா இருக்கிற உங்களுக்கு 2 பரிவாரங்களை கொடுப்பார். ஒன்றுமே தெரியாத உங்களுக்கு சகலவற்றையும் கற்றுக் கொடுப்பார். அறியாமல் இருக்கிற உங்களுக்கு தெளிந்த ஞானத்தை கொடுப்பார். எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க விருப்பப்படுகிறார். ஆனா நீங்க உங்க நம்பிக்கையை அந்த தேவன் மீது வைக்கணும், ஆண்டவர் மீது வைக்கணும். கர்த்தர் மீது வைக்கும் பொழுது அவரை நம்புகிறவன் பாக்கியவான்னு சொல்லிட்டு வாசனம் இருக்கு. அப்போ நீங்க சாதாரண ஒரு மனிதரை நம்பல, வானத்தையும் சிருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. அந்த தேவன் உங்களுக்காக சகலவற்றையும் செய்வார். அந்த தேவன் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். அவரே உங்களுக்காக காரியங்களை செய்வார், அவரே உங்களுக்காக பேசுவார், வழக்காடுவார், யுத்தங்களை செய்வார். சகலவற்றையுமே தேவன் உங்களுக்கு செய்து முடிக்க போதுமானவரா இருக்கார். நீங்க அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும், அவரை சார்ந்து கொண்டிருக்கணும். இப்படி அவரை நீங்க சார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கட்டாயம் தேவன் உங்களை மறக்க மாட்டார், கட்டாயம் தேவன் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார், கட்டாயம் தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்ய போதுமான ஆண்டவரா இருக்கிறார். சோர்ந்து போகாதீர்கள், துவண்டு போகாதீர்கள், பலன் இல்லாம தவிக்காதீங்க. தேவனே உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்வார், ஆண்டவரே உங்களுக்கு சகலவற்றையும் செய்வார். எல்லாவற்றையும் செய்து உங்களை மேன்மேலுமாக உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், சர்வ ஞானத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். இப்போ ஒரு நிமிஷம் நம்ம அவரை நோக்கி ஜெபிப்போம். அவரே, உம்மை நான் நம்பி இருக்கேன், எனக்கு சகலவற்றையும் செய்யுங்க. உம்மை நான் சார்ந்து இருக்கேன், எனக்கு எல்லாவற்றையும் கொடுங்க. உண்மையே நான் பற்றி பிடிக்கிறேன், எனக்காக பேசுங்க, வழக்காடுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போம். மகிமையின் ராஜாவே, அவருக்கு ஸ்தோத்திரம். பரலோக தேவனே, நான் ஆராதிக்கும் என் தேவனே, யெகோவா ஈரே, யெகோவா ஷாலோம், யெகோவா ரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, சர்வத்தையும் செய்து முடிக்க போறமைக்காக நன்றி. என்னை நடத்த போறமைக்காகவும் எல்லாவற்றையும் நிறைவேற்ற போறமைக்காகவும் நன்றி அப்பா. அநேக ஜனங்கள் உம்மை நம்பிக்கொண்டு உம்மை சார்ந்து கொண்டு உம்மை பற்றி பிடிக்கிறாங்க சுவாமி. அப்பா, உமக்கு நன்றி ஐயா. ராஜாவே, உமக்கு நன்றி. தேவனே, உமக்கு நன்றி. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நீ பராக்கிரமம் செய்கிறாங்க. உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் ஐயா. ஐயா, அவர்கள் உம்மை சார்ந்திருக்கிறாங்க. அவர்களுக்காக பேசுங்க, அவர்களுக்காக வழக்காடுங்க, அவர்களுக்காக யுத்தம் செய்யுங்க, அவர்களுக்காக சகலவற்றையும் செய்து நீ நிறைவேற்ற போறமைக்காக நன்றி அப்பா. நீர் மகிமையை செய்கின்ற தேவன், நீர் பராக்கிரமத்தை செய்கின்ற தேவன். சகலவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுமே சார்ந்து உண்மை நம்பிக்கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, வழிவாசல திருவுங்க, குறைகளை மாற்றுங்க, தவிப்புகள் தத்தளிப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அவங்களை நீ நன்மையினால் நிறை தருவீராக.
அபிஷேகம் செய்கிறாங்க. எல்லாவற்றையும் செய்ய போறவைக்காக உமக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அதிசயங்களை காணட்டும். இயேசுவின் நாமத்தினாலே அதிசயங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே சர்வத்தையும் செய்ய போறவைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே சர்வத்தையும் கொடுக்க போறவைக்காக நன்றி அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, நிறைத்திருளுங்க, சகலவற்றையும் செய்யுங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.